Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 3 algebra exercise 3.7ல first sum பாருங்க. Find the square root of the following rational expressions. Okay, இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கும் perfect square கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்திருக்க ரேஷனல் அதுக்கும் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்பர்ஸ்க்கு ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இங்கே வேரியபிள்ஸ் இருக்குல்ல, ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதுக்கெலாம் வந்து மாடுலஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள் சொல்யூஷன் போடலாம். ஓகே, இங்கே மேலே 2 0, இதில் 2 0 கட் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் 4 தான் இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. எப்பவுமே பவர்ஸில் பாருங்கள், சேம் டேர்ம்ஸ் நியூமினேட்டர் டினாமினேட்டர். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. இதுதான் ஹையஸ்ட். அப்போ 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 4. அப்போ இதுதான் இங்கே தான் 4 இருக்குது டினாமினேட்டரில், எக்ஸ் பவர் 4. அதுக்கடுத்து ஒய் டேர்ம்ஸ் பாருங்கள், ஹையஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஒய் 12லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, அடுத்த 12லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் இங்கே தான் ஹையஸ்ட். அப்போ மேலே தான் நியூமினேட்டரில் ஒய் போடணும், 8 போட்டுக்கும். அடுத்த லைக் டேர்ம்ஸ் வந்து இசட் ஹையஸ்ட் பவர் இங்கே தான் இருக்குது. அப்போ இசட் மேலே நியூமினேட்டரில் போட்டுக்குங்க. 16லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, 12 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கேயே வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க. ஓகே, லைக் டேர்ம்ஸு எங்கே ஹையஸ்ட் பவர் இருக்குது, நியூமரேட்டராக டினாமினேட்டராக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே டிவைட் ஃபார்மேட் இருக்குனால பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹோல் டேர்ம் ஒரு ரூட் போட்டுக்கோங்க. 4க்கு என்னது ரூட்டு? பர்ஃபெக்ட் ரூட் வந்து 2 to 4. அதுக்கு இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. அதனால் மாடுலஸ் போட்டுட்டு கொடுத்துருக்க டேர்மில் ஹாஃப், அதாவது பாதியாக எழுதணும். ஓகே, உங்களுக்கு தெரியலனா 2ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணால் ஒய் பவர் 4ன்னு வரும், ஏன்னா 2. அடுத்து இசட் பவர் 6ன்னு வரும், டிவைட் பை எக்ஸ் பவர் 2ன்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்த ரூட் எடுத்திங்கன்னா ரூட்டில் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த டேர்ம்ஸ்க்கு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுனால மாடுலஸ் போட்டு எடுக்கணும். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, அதில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 121 இன்ட்டு a plus b whole power 8 into x plus y whole power 8 into b minus c into whole power 8 இருக்காங்க. ஓகே, divided by 81 b minus c whole power 4 into a minus b whole power 12 b minus c into whole power 4 இருக்குது. ஓகே, இதில் எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு இந்த கொஷின்லேயே பார்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஓகே, இது வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த வேரியபிள்ஸ் பாருங்கள். வேரியபிள்ஸில் b minus 4, இங்கே b minus 4 லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, இதில் ஒரு 4, இதில் ஒரு 4 பண்ணால் ரிமைனிங் ஒரு 4 இருக்கும். 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 4. அதே டேர்ம்ஸ் பாருங்கள், b minus 4. அப்போ இதுவும் கேன்சல் ஆகும். ஓகே, b minus 4, இங்கே ஒரு b minus 4, 4 + 4 8. இங்கேயே 8 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் டேர்ம்ஸை நீங்கள் ஹோல் ரூட்டில் எழுதுங்க. 121 டிவைடட் பை 81. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரூட் போட்டால் தான் அதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். மேலே நியூமரேட்டரில் a + b whole power 8 into x + y whole power 8. ஓகே, டிவைடட் பை a minus b whole power 12. இதுதான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து 121க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? நம்மளுக்கு 11 தெரியும். ஓகே, 11 11s 121, 11 எடுத்துக்கும். அதுக்கடுத்து 81க்கு 9 9s 81. இந்த 120க்கு 11 × 11. ஓகே, 9 வெளியே எடுத்துங்க. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துச்சு. மற்ற எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாதுனால வி ஹவ் புட் மாடுலஸ் அண்ட் தென் டிவைடட் பை 2. எல்லா டேர்ம்ஸையும் 2ஆல் பாதியே எடுக்கணும். பாதின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. a + b whole power 4 into x + y whole power 4. ஏன்னா 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. அதுக்கடுத்தது டிவைடட் பை a minus b whole power 6. 12 டிவைட் பண்ணால் 6. இதுதான் ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் இருக்குது, அது மட்டும் போடுறாங்க.